அரசின் திட்டமிட்ட காணி அபகரிப்பு காரணமாக பெண்களும் சிறுவர்களும் இன்று வரையில் அகதி வாழ்க்கையை வாழ்கின்றனர். அரசு திணைக்களங்களான வனலாகா, தொல்பொருள் திணைக்களம் ஆகியவற்றினால் எதேச்சதிகாரமாக காணிகள் அபகரிக்கப்படுதல், அரச பணிகளால் காணிகள் அபகரிக்கப்படுதல் காரணமாக வீடுகளையும் விவசாய நிலங்களையும் இழந்து பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். இதன் அடிப்படையில் பொருளாதாரத்தை இழந்துள்ளனர். வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் பொருளாதார நடவடிக்கைகள் சுய உற்பத்தியில் ஈடுபடும் பெண் முயற்சியாளர்களை பாதிக்கின்றது. கரையோர கனிவள சுரண்டல் திட்டங்களால் கரையோர சமூகம் பாதிக்கப்படுவதோடு இதில் பெண்களே அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். இவ்வாறான பல்வேறுபட்ட பரிந்துரைகளையும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெண்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளையும் இலங்கை அரசாங்கத்துக்கு எடுத்திய விதமாக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினால் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கை அரசுக்கு வடக்கு கிழக்கு மாகாண பெண்கள் கூட்டின் பகிரங்க வேண்டுகோள். பெண்கள் மீதான பன்முகப்பட்ட அடக்குமுறைகளையும் தாக்குதலையும் முடிவுறுத்துக.
11 பங்குனி 2025 ஆகிய இன்றைய தினம் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசும் பெண்களான நாம் சர்வதேச பெண்கள் தினத்தையொட்டிய எமது கோரிக்கையை இலங்கை அரசுக்கு பகிரங்கமாக முன்வைக்க யாழ்ப்பாண நகரில் ஒன்று கூடியுள்ளோம். கட்டமைப்பு சார் மாற்றத்தை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதை அடிப்படை நோக்கமாக கொண்டுள்ள தற்போதைய அரசுகள் இன்று வரை எதுவித மாற்றங்களும் பெற்ற நிலையில் அரசு பொறிமுறை இயங்கி வருவதை வெளிக்கொள்வதும் எமது நோக்கமாகும். ஊழலும் பொறுப்பின்மையும் கொண்ட அரசு நிர்வாக நடைமுறைகளில் மட்டுமன்றி குறிப்பாக அரசு இயந்திரத்தை இயக்கி வரும் ஆணாதிக்க இதவாத அதிகாரத்துவ கருத்துக்களை இல்லாதொழிக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்துகின்றோம். இந்நிலையில் பின்வரும் விடயங்களை தற்போது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளாக இலங்கை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சமூக பணியாளர்கள் மீதான அரசு புலனாய்வாளர்களின் விசாரணைகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக ஆண் புலனாய்வாளர்கள் பெண்களை பின்தொடர்தல், தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ளுதல், வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் செல்லுதல் நடைபெறுகின்றது. பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு ஆண் அதிகாரிகளால் பல மணித்தியாளர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்படுவது, மனித உரிமை மற்றும் மனிதாபிமான செயற்பாடுகளை பயங்கரவாதமாக சித்தரிக்க முயல்வது ஐநா அங்கத்துவ நாடான இலங்கைக்கு வகையிலும் பொருத்தமற்றது. மொழி உரிமை என்பது நமது அடிப்படை மனித உரிமையாகும். எனினும் அரசு வழிகள் சார்ந்த கடிதங்கள் இன்று தமிழ் பெண்களுக்கு சிங்கள மொழியில் அனுப்பப்படுகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு உண்மையை கண்டறியவும் நீதியை பெற்றுக் கொள்ளவுமான பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். போரினால் காயப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் செயல் துண்டுகளுடன் வாழ்கின்றனர். இவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும். ஆண் காவல்துறையினர் பெண்களை எதிர்த்து அதிகாரமாக கைது செய்து தடுத்து வைப்பது, இரவு நேரங்களில் தேடுதலுக்கும் விசாரணைகளுக்கும் வீடுகளுக்கு செல்வது நிறுத்தப்பட வேண்டும். அரசு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் பாலியல் லஞ்சங்கள் சுரண்டல்கள் நிறுத்த உடல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் அரசின் திட்டமிட்ட காணி அபகரிப்பு காரணமாக பெண்களும் சிறுவர்களும் இன்று வரையில் அகதி வாழ்க்கையை வாழ்கின்றனர். அரசு திணைக்களங்களான வன இலாகா, தொல்பொருள் திணைக்களம் ஆகியவற்றின் எதிர்த்து அதிகாரமான காணிகள் அபகரிக்கப்படுதல், அரசு படைகளால் காணிகள் அபகரிக்கப்படுதல் காரணமாக வீடுகளையும் விவசாய நிலங்களையும் இழந்து பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். இதன் அடிப்படையில் பொருளாதாரத்தை இழந்துள்ளனர். வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் பொருளாதார நடவடிக்கைகள் சுய உற்பத்தியில் ஈடுபடும் பெண் முயற்சியாளர்களை பாதிக்கின்றது. கடற்கரையோரைய கனியவள சுரண்டல் திட்டங்களால் கரையோர சமூகம் பாதிக்கப்படுவதோடு இதில் பெண்களை அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இலங்கை அரசானது மேற்படி விடயங்களை கவனத்தில் கொண்டு பெண்களுக்கு நீதியையும் நிம்மதியான வாழ்வையும் உருவாக்க வேண்டும் என கோருகின்றோம். வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு இலங்கை 11 பங்குனி 2025. நன்றி. வணக்கம். நான் வாசுகி வல்லிபுரம், வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினுடைய இணைப்பாளர். குறிப்பாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சர்வதேச மகளிர் தினத்தையிட்டு இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் அடியில் இருந்து சங்கிலியன் பூங்கா வரைக்குமான பேரணியாக கடந்து வந்து இந்த சங்கிலியன் பூங்காவிலே எங்களுடைய இறுதி நிகழ்வை எட்டியது. எங்களுடைய பெண்கள் மீதான பன்முகப்படுத்தப்பட்ட அடக்குமுறைகளையும் தாக்குதல்களையும் முடிவுக்கு கொண்டு வருக என்ற தொனிப்பொருளின் அடிப்படையில் இந்த சர்வதேச மகளிர் தினம் என்று அனுஷ்டிக்கப்பட்டது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பெண்கள் எதிர்நோக்கும் பலதரப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளின் கோரிக்கைகள் 10 அடங்கிய கோரிக்கையை இன்று பிரகடனமாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அரசாங்கத்துக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். வடகிழக்கு தமிழ் பேசும் பெண்களாகிய நாங்கள் எதிர்நோக்குகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சனை இங்கே சித்தரிக்கப்பட்டிருப்பதால் குறிப்பிடவும் பட்டுள்ளது. எதிர்காலத்திலே இந்த பன்முகப்படுத்தப்பட்ட பிரச்சனையின் கோரிக்கையை அரசு கவனத்தில் கொண்டு எதிர்வருகிற காலத்திலே வளமாகவும் ஆரோக்கியமாக நிம்மதியாகவும் வடக்கு கிழக்கு பெண்கள் வாழ்வதற்கு அரசு வழி சமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக வடக்கு கிழக்கு பெண் செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் நாங்கள் பல தடவைகளிலே விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகிறோம். புலனாய்வாளர்களின் பின்தொடர்தல், புலனாய்வாளர்களின் எங்களுடைய விசாரணைகள் என பலவிடத்திலே நாங்கள் விசாரிக்கப்பட்டு சர்வதேச மகளிர் தினம் என்பது எங்களுக்கு அனுஷ்டிப்பது என்பதை விடுத்து எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கும் நிகழ்வாகவே நாங்கள் பார்க்கிறோம்.
இன்று சர்வதேச மகளிர் தினத்தின் அந்த அடிப்படையிலே எங்களுடைய கோரிக்கையை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசு இதற்கான தீர்வுகளை எதிர்காலத்தில் திட்டமிட்டு கொண்டு வர வேண்டும். பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை ஆண் புலனாய்வாளர்கள் விசாரணை செய்வது மற்றும் அவர்களை பின்தொடர்வது என்பதை நிறுத்தி சுமூகமாக பெண்கள் செயற்பாட்டாளர்களாக செயற்படுவதற்கு வழி சமைக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறோம்.